கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் நீதிமன்றத்தில் தவிகவினர் ஆஜராகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக கரூரில் கடந்த செப்டம்பர் மாதமான 27ஆம் தேதி அன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. சிபிஐ அதிகாரிகள் கடந்த மாதம் 17ஆம் தேதியிலிருந்து பல்வேறு கட்டமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பலருக்கு சம்மன் அனுப்பிய நிலையில் கரூர் சுற்றுலா மாளிகையில் தங்கியுள்ள சிபிஐ அதிகாரிகள் இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கிய வழக்கில் மணிகண்டன், தமிழ் அமுதன், ஹரிசுதன், சுப்பிரமணி, அன்புமணி, கௌதம், பெரியசாமி என 7 பேர் மீது கரூர் நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்தனர். மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்று 7 பேருக்கும் முன்ஜாமீன் வழங்கப்பட்டது. ஜாமீன் வழங்கிய 15 நாட்களுக்குள் சம்பவம் நடைபெற்ற இடமான கரூர் நீதிமன்றத்தில் ஆஜராகி ஒவ்வொரு மீதும் கரூர் நகர காவல் நிலையத்தில் 2 வழக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் 7 பேரும் கரூர் குற்றவியல் நடுவர் எண் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு தற்பொழுது ஆஜராகி உள்ளனர். ஒவ்வொருவருக்கும் 4 பேர் என ஜாமீன் பிணை நேரில் கையெழுத்திட 7 பேர் உட்பட 35 பேர் தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளனர். மேலும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கிய வழக்கில் 7 பேரும் சேலம் காவல் நிலையத்தில் கையெழுத்திட அனுமதியும் நீதிமன்றத்தில் கோரியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரூபி.